தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/3/2017 புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் மதியம் 12:05 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து எண்கணிதத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். பெயரை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்வது, பெயர் மாற்றத்தால் எப்படியெல்லாம் பெருமை கிடைக்கிறது, நல்ல புகழ்பெற்றவர்களுடைய பெயரையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய கையெழுத்துக்களையெல்லாம் எந்த வடிவத்திலே போட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து கிராஃபாலஜி, புரோனாலஜி அடிப்படையிலே உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். போற்றும் விதத்திலே உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் தேவையில்லாமல் எழுத்துக்களை சேர்த்துருவாங்க, ஏ என்பதை கூட சேர்த்துக்குவாங்க. சில இடங்களிலே சேர்க்கலாம், சில இடங்களிலே சேர்க்கக்கூடாது. ஒருத்தர் பிறந்த தேதி 5 கூடிய புதன் உச்சம் பெற்றிருக்கிறார், அம்சத்திலேயும் நல்லா இருக்கு. ஆனால் அவங்களுக்கு பேர் லலிதான்னு பேர் இருந்துச்சு. இன்ஷியல் எம் லலிதா அப்படின்னு போது MLALITHA அப்படின்னு போட்டுறாங்க. அப்படி போட்ட போது என்ன கூட்டுத்தொகை வருதுன்னா, எம் என்ற எழுத்துக்கு மதிப்பீடு 4, எல் என்ற மதிப்புக்கு 3, ஏக்கு 1, எல் என்று மீண்டும் வருகிற பொழுது 3 மதிப்பீடு, பிறகு ஐ என்பதற்கு 1, டிக்கு 4, ஹெச்சுக்கு 5, ஏக்கு 1 எல்லாம் சேர்த்தால் 22 என்று வரும். 4 என்ற ஆதிக்கத்திலே அந்த பெயர் வருகிறது. ஆனால் அவர்கள் பிறந்தது 5. அப்போ அவர்கள் அப்படி பிறந்தவர்கள் எப்படி பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும்? 4, 7 என்ற எண்களெல்லாம் ராகு கேதுகளுக்கு உரிய எண்கள். அவர் ஒரு பக்கம் பூர்த்தியாகாத எண்கள், குறைபாடுகள் இருக்குமாம். ஆகையினாலே இந்த பெயரை இவர்கள் 5 வைத்துக்கொள்ள வேண்டுமானால் எம் லலிதா என்று போடுகின்ற பொழுது 22 வந்துருச்சு. இப்போ 23ஆக அதை மாற்ற வேண்டும். ஒரு சிறு மாற்றம், ஒரு ஏ அங்கு சேர்க்க வேண்டும். டிஹெச் ஏயோடு இன்னொரு ஏ சேர்த்துடுறோம். அப்போ அந்த உச்சரிப்பும் நல்ல நீண்ட உச்சரிப்பாக இருக்கும், பெயரும் பொருத்தமாக அமையும். அப்படி அவர்கள் வைத்துக்கொண்ட பின்னாலே எத்தனை தடவை, எத்தனை நாள், எந்த நேரத்தில் எழுதுவது, எந்த தெய்வத்தை கும்பிட்டு எழுதுவது என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு எழுதினால்தான் அந்த பெயருக்கு ஒரு வலிமை வரும். அதே நேரத்தில் சில இடங்களிலே ஏ சேர்க்கவும் கூடாது. செல்லக்குமார் அப்படின்னு ஒருத்தர் நல்லா இருந்தார், ஒரு அரசு பணியிலே இருந்தார். ஆனால் அவர் ஒருத்தர்கிட்ட போய் எண்கணிதம் பார்த்த பொழுது அவராகவே பல பேருடைய இந்த புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு ஒரு ஏ இடையிலே சேர்த்து கொண்டால் அவருக்கு அந்த பிறந்த தேதிக்கு அனுகூலமாக இருக்கிறதுன்னு போட்டு வந்தார். செல்லாக்குமார் என்று வைத்து விட்டார். வைத்த பிறகு வேலையிலே எல்லாம் பாதிப்பு வந்துவிட்டது. LAA என்று போட்டிருந்தார். ஆனால் அதற்கு பின்னாலே அவர் என்னை சந்தித்த போது சொன்னார், ஒரு ஏ சேர்த்து கொண்டால் நல்லது என்று சொல்லி நான் அந்த வடிவத்துக்காக கொண்டு வந்தேன். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கை சரியாக இல்லை என்றார். அதை அப்படியே மாற்றி செல்லக்குமாரை செல்வக்குமார் என்று மாற்றிய பிறகு அவர் அரசு பணியிலிருந்து விடுபட்டு சுயதொழில் செய்து இப்போ செல்வக்குமாராகவே மாறிவிட்டார். பொதுவாக உச்சரிப்பும் சிலருக்கு நல்ல மாற்றங்கள் வரும். மகேஷ் என்று வைத்தால் அதில் கேஸ் என்று இருக்கும், வழக்குகளுக்கு மத்தியில் இருப்பது போல இருக்கலாம். சரி, மகேஷ் என்பதை எப்படி எழுதுவது? மகேஷ் என்று இஸ் என்று போட்டால் கேஷ் என்று எழுதுகின்ற பொழுது அது பணத்தை குறிக்கின்ற சொல்லாக மாறுகின்றது. இவையெல்லாம் எதனால் சொல்கிறேன் என்று சொன்னால், புரோனாலஜி, ஒலி ஜோதிடம். பல பேர் அந்த பெயரை உச்சரிக்க 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 அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். சரி, இப்போ மேஷத்திலே பிறந்திருக்கிறார்கள் ஒருவர், அதற்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிற பொழுது அவருடைய பெயர் 9 வர வேண்டும். அலமு என்று ஒரு பெயர் இருக்கிறது, ALAMU என்று ஒரு பெயர். அந்த பெயரினுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஏக்கு மதிப்பீடு 1, எல்லுக்கு மதிப்பீடு 3, ஏக்கு மதிப்பீடு 1, எம்முக்கு மதிப்பீடு 4, யூவுக்கு மதிப்பீடு 6 எல்லாம் சேர்த்து கூட்டுகின்ற பொழுது 15, 6 சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலே அந்த பெயர் இருக்கிறது. சரி, அவருடைய திருமணமாகவில்லை என்றால் தந்தையினுடைய பெயர் இன்ஷியல், திருமணம் ஆனால் கணவருடைய பெயர் இன்ஷியல். அப்படி பார்க்கின்ற பொழுது எஸ் என்று அதிலே முன்னாலே சேர்த்துக்கொள்கிற பொழுது எஸ்ஸுக்கு மதிப்பீடு 3, 15ஓடு 3 சேர்ந்தால் 18, 9 என்று செவ்வாய் ஆதிக்கம் வருகிறது. அந்த மேசராதியிலே பிறந்தவர்கள் அந்த 9 ஆதிக்கத்திலே வைத்துக்கொள்கிற பொழுது அவருடைய வாழ்வில் உச்சகட்டத்தை எட்ட முடியும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரும். ஆக இப்படி உங்களுடைய பெயர்களை நீங்கள் முதலிலே எழுதி உங்களுக்கு உரிய அதிர்ஷ்ட எண் எது, உங்களுக்குரிய ராசியான அந்த கிரகம் எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தை வளப்படுத்துகிறது, அந்த கிரகத்திற்குரிய எண்ணாக இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்த பின்னால் பெயரை நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதி கொண்டு அதற்கு கீழே மதிப்பீடுகளை நிரப்ப வேண்டும். நிரப்பு மதிப்பீடுகளை ஒற்றைப்படையிலே கூட்டுகின்ற பொழுது அவை உகந்ததாக இருக்கிறதா என்று பாருங்கள்.
உகந்ததாக இல்லாவிட்டால் ஓரெழுத்து ஈரெழுத்துகளில் மாற்றங்கள் வைக்கலாம். முழுமையாக பெயரை மாற்ற வேண்டும் என்று இல்லை. பெற்றோர்கள் இட்ட பெயரை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முன்னோர்கள் வைத்த பெயரை முறையாக கொண்டு வருவதுதான் நல்லது. இருந்தாலும் அவற்றினுடைய அடிப்படையில் ஒரு சிறு மாற்றங்கள் எழுத்துகளில் ஏதேனும் ஐ ஒய் என்று சேர்த்துக்கொள்வதன் மூலம் கூட மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு இயற்கையிலேயே பெயர் நல்ல பெயராகவே இருக்கும். அவர்கள் இதற்காகவே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. எனவே உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக உங்களுடைய பெயர் மிக முக்கியமாகிறது. ஒரு பிள்ளை பிறந்ததும் அதற்கு சூட்டுகிற பெயர் அதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நன்மைகள் வந்து சேருகின்ற நாள். நாளைய பிரச்சனைக்கு இன்றைய தீர்வு காணப் போகின்றீர்கள். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பூமியோகமும் உண்டு. பொருளாதார நிலையும் உயரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியை கடைப்பிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். அலைச்சல் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. பகை வளராமல் பார்த்து கொண்டால் உங்களுக்கு யோகம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேவைகள் பூர்த்தியாகும் நாள். திடீர் வரவு உங்களை தேடி வரப்போகின்றது. ஆவலுடன் நீங்கள் செயல்பட்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 6ஆம் இடத்திலே சனி இருப்பது விபரீத ராஜயோகத்தை குறிப்பதால் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு நீங்கள் வழிவமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கப் போகின்றது. கடிதம் கூட கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். மாமன் மைத்துன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறி இன்றைக்கு அவர்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்கப் போகின்றது. அதற்கு நீங்கள் உறுதுணையாகவும் இருப்பீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல்களெல்லாம் இன்றைக்கு அகலப் போகின்றது. வீடு மாற்றங்களால் நிம்மதி காண்பீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். விரயங்கள் குறைந்து நல்ல அமைப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கப் போகின்றது. அது மட்டும் அல்ல, 2லே குரு பகவான் இருக்கிறார். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இருப்பினும் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காணுகின்ற நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து ஏதேனும் ஒரு ஆபத்தில் சிக்க வைக்கலாம். இருந்தாலும் அது முன்னதாகவே நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டு அதை முறியடித்து வெற்றி காணப் போகின்றீர்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். சொந்தங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தொழில் முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கிறது. வாகன பழுதுகளை முன்னிட்டு வைத்திருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம். இந்த நாள் இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, பணிகளில் பாதியிலேயே நிற்கும் நாள். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். செய்ய முடியாமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள். பரபரப்பை குறைத்துக் கொள்ளுங்கள். உடன் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்தவர்கள் உங்களை விட்டு விலகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமலும் போகலாம். ராகுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் நாகசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். துர்க்கையை வழிபட்டு துயரங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று கிழமையின் அடிப்படையில் புதன் என்பதால் விஷ்ணு துர்க்கையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாள். பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாராட்டு மழையில் நனைவீர்கள். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம். சேமிப்பு உயரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தக்க பலன் கிடைக்கின்ற நாள். தடைகள் விலகும். தனலாபம் கைக்கு வந்து சேரும். 10லே குரு இருப்பதால் பதவிகளில் உங்களுக்கு அனுகூலமான பதவிகள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். தாய்வழி பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 3லே கேது இருப்பதால் உடன்பிறப்புகளும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். அவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதையும் உயரும் நாள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். அரசு வழியிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் உடல்நிலை தொல்லைகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்படும் நீங்கள் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். வீட்டிலும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அமைதி கிடைக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும்.
2 சுக்கிரன் இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வாங்கல் கொடுக்கல்களில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். ஆனால் வாங்கிய விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். அது மட்டும் அல்ல, இந்த கேது ஜென்மத்திலே இருப்பதால் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு சென்று அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு நிம்மதியும் நிலையான வருமானமும் வந்து சேரும். மீனராசினியர்களே, உங்களுக்கு குரு சுக்கிர பார்வையால் தடுமாற்றங்கள் அகலும், தடைகள் விலகும். அரசியல்வாதிகளின் மூலம் அனுகூலமான தகவல் வந்து சேரும். ஆதாயம் தரும் தகவல் இன்றைக்கு அதிகாலையிலேயே வரப்போகின்றது. உறவினர் பகை மாறும். உறவினர்களின் குடும்பங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழப் போகின்றீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். வியாபாரத்தில் புதியவர்களை சேர்த்துக்கொண்டு லாபத்தை அதிகரித்துக் கொள்ள என்ன வழி என்று யோசிப்பீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பெருமாள் வழிபாட்டையும் இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.